யாழ்ப்பாணத்தில் எங்கடா இருக்கு அந்த சின்ன கடை இவ்வளோ பெரிய திருக்க கனவை நண்டு சீலா பாறை ரெண்டு இந்தளா பெரிய சீலா இவ்வளோத்தையும் எடுத்தா எவ்வளோ சொல்லி நினைக்கிறேன் கொய்யாவிலையா 400 போடலாம் கிலோ 1000 ஏன் மெலிவு எது நல்ல நீலக்காலா கல்ல எல்லாம் நல்லவனா சொல்லுவீங்க நீங்க மரக்கறி விலையில எவ்வளோ போகுது மலிவா இதால நடக்கவே இல்லாத அளவுக்கு க்ரௌட் இருக்கு மழமே இந்த பாதையால போகவே இல்லாது சின்ன கடை பொதுச்சந்தை வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சின்ன கடையில் நிற்கிறோம். கூடுதலாக சின்ன கடை என்று கேள்விப்பட்டோன்னே யாழ்ப்பாணத்தில் எங்கடா இருக்குது அந்த சின்ன கடை எங்களுக்கு தெரியாமல் கணக்கு பேர் யோசிப்பீங்க. ஆனால் இருக்குது யாழ்ப்பாணத்தில் வந்து சின்ன கடை என்று கூடுதலாக அந்த இடத்துல சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணம் குருநகர் இருக்குது தானே, அந்த குருநகர் சந்தை பகுதி அதை தான் வந்து சின்ன கடை என்று சொல்லிக்கணும். அதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாது வந்து பெரிய கடை எங்கே இருக்கேன். ஏன்னா போன முறை நாங்கள் ஒரு ஆளுக்கு இது சின்ன கடை என்றைக்க பெரிய கடை எங்கேன்னு கேட்டவர் எங்களுக்கு வந்து டவுட் இருந்தது. இங்கால இருக்கிற ஆட்களுக்கு கூடுதலாக சின்ன கடைன்னு தான் சொல்லிக்கணும். இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு கிராமிய சந்தை என்னென்னு சொல்கிறேன், டவுனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் நல்ல பரபரப்பாக சுற்றி எல்லா ஆகலாம் இருக்கிற மாதிரி மீன் சந்தை மற்றது மரக்கறி சந்தை எல்லாமே அந்த ஒரு சிறுகிய ஒரு சின்ன சந்தை தொகுதி தான் அதுக்குள்ளேயே இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு உங்களோடையும் பகிர்ந்து கொள்ள போகிறோம். கூடுதலாக ஃபாரினர்ஸ் வந்து யாழ்ப்பாணம் வரைக்க வந்து எங்களோட சந்தையை வந்து பார்க்குறாங்க விரும்பினோம். ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு கலாச்சாரம் தெரியுமன்றதுக்காண்டி சந்தையை வந்து விசிட் பண்ண விரும்பினோம். இன்றைக்கு உங்களுக்கு சின்ன கடை சந்தை என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுவோம். என்ன கடையிலலாம் பூட்டி கிடக்கா. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால ரச்சி கடை கோழி ரச்சி விற்கணும். இந்த இதிலே வச்சு விற்று கொண்டிருக்கணும் பாருங்க, கோழி ரச்சி கடையணும். இங்கால பக்கத்துலேயும் வந்து இந்த கோழி ரச்சி மாட்டிறச்சி எல்லாம் விற்கிறது. அதோட மீன்கள் வந்து பெரிய பெரிய மீன்கள் வந்தால் வந்து இதில் வெளியில் வச்சு கூறு வேணும். இங்கால பகுதியில் இந்த இதை பாருங்க திருக்கே இருக்குது தானே, எந்தல பெரிய திருக்க விடியவில் ஆகலும் வேலைக்கு வந்தால் தான் அங்கே இதுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுது. இவ்வளோ பெரிய திருக்க இந்த ஒரு ஆளை விட பெருசாக இருக்குது பாருங்க, இந்த கையை விட பெருசாக இருக்கு. வர இந்த விடியவில் ஆகலம் வேலைக்கு வந்தீங்கன்னா இந்த பகுதியில் வச்சு மீன்கள் வந்து கூறுவினோம். அப்படி இல்லாட்டி உள்ளுக்குள்ளே வேண்டினாலும் வந்து இதில் வச்சு வெட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே போகணும் மறந்துட்டு. ஐயா என்ன மாதிரி மலிவு உண்டைங்க மீன்கள். ஓ புது பொலிவுடன் கன காலத்துக்கு பிறகு வந்துருக்குறோம். என்ன மாதிரி நாங்கள் காணா போயிட்டோம். கன காலத்துக்கு நாங்கள்லாம் நீங்களும் கன நாளைக்கு பிறகு இப்போ தானே இது உள்ள திறந்துருக்கு. சரி இதில் பார்த்தீங்கன்னா எடுத்து எடுங்க தலை என்ன வேறு என்னம்மா எவ்வளோ. இங்கே பார்த்தீங்கன்னா கனவை நண்டு சீலா பாறை ரெண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முதல் புனரமைச்சு வைக்கிறோம். இந்த இதெல்லாம் புனரமைச்சு தான் செய்வீங்க. எவ்வளோ பெரிய கீழ் மீன், இந்தளா பெரிய சீலா இவ்வளோத்தையும் எடுத்தா எவ்வளோ சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள் அதோட இஞ்சாலே நல்ல மரக்கறி சந்தையும் கிடக்கு. கொய்யாவிலையா 400 போடலாம். பாருண்ணா போயிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கள்டா இந்தியாவில் ஃபுல்லாக வந்து மீன் சந்தை தான். மரக்கறி எல்லாமே வந்து அங்காள பகுதியிலே இருக்குது. வாரம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாரம்
கிலோவா ஒரு கிலோ எவ்வளோ நிற்கும் எத்தனை நிற்கும் ஆ ஒரு கிலோவுக்கு எத்தனை நிற்கும் இந்த நண்டு வேண்டாம் இந்த நீலக்கால் எவ்வளோ நிற்கும் கிலோ 1000 ஏனே மெலிவு நீங்கள் மலிவா தர மாட்டீங்க எவ்வளோ நிற்குது தசை இருக்காடா தசை இருக்கா பொறுங்க ஒருக்க பாப்போம் தான் தசை இருக்குன்னு தானே இருக்கா தாங்க பெரிய இன்னும் ஒரு பேக் ஒன்று போட்டு தாங்க என்ன சம்பவம்னா நாங்கள் எடுக்கிற திட்டத்திலே வரையில அண்ணையா கூப்பிட்டோம் கொண்டு போங்கோண்டார் இது எவ்வளோ போகுது கனவை இது என்ன நண்டு எது நல்ல நீலக்காலா கல்லா எல்லாம் நல்லவனா சொல்லுவீங்க நீங்க எல்லாம் அந்த தவக்காலம் நடக்கிறபடியா மேலி வேணேன் அதை சொல்ல மறந்துட்டீங்க தானே சரி இவ்வளோ நண்டு கிட்டத்தட்ட அஞ்சு நண்டு கிடக்கு 5-6 நண்டு கிடக்கு வேணாம் தானே ரைட் நன்றி இப்படி நீங்கள் வந்தீங்கன்னா சில வேளை மலிவாக கிடைக்கும் சில வேளை மலிவாக கிடைக்காது பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கால பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக மீன் தான் இங்கால ஃபுல்லாகவே வந்து மரக்கறி டப்புன்ற ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷன் மாறின மாதிரி இருக்குது ஏன்னா அங்கால சரியான ஒரு சவுண்டாக இருக்குது இங்கால பக்கத்தில் ஃபுல்லாக மரக்கறி எல்லாம் அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி பாருங்க அண்ணா என்ன மாதிரி ஒரு ஹாய்ன்னு சொல்லிவிடுங்க என்ன மாதிரி மரக்கறி விலையில் எவ்வளோ போகுது மலிவா எவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு ஏதாவது மரக்கறி ஏதாவது வேணுமா உள்ளிக்கிடாக்கா கிலோ எல்லாம் தேவையில்லை சும்மா ஒரு புளிக்கிடாக்கு எல்லாம் மலிவு வேணா நீங்கள் தேசிக்கா எவ்வளோ ஆகுது 400 என்ன சரி நன்றி நாங்கள் ஏன் இது வேண்டாங்கன்னா இப்போ கறி வைக்கிறக்காண்டி வந்து வேண்டாங்க ஒரே இடத்துல வந்தால் நீங்கள் ஒரே இடத்துலையே வந்து எல்லாத்தையும் வேண்டி கொண்டு போகலாம் தனியாக ரச்சி அங்கால வேண்டணும் இது வேண்டணும் அப்படின்ட்டு இல்லை மரக்கறியும் இஞ்சாலே இருக்குது அதோட இந்த கொய்யாப்பழம் வேண்டலாமா இல்லையான்ட்டு பார்ப்போம் சரி பார்ப்போம் அங்கால அதாவது அப்படியே இங்கால வெளியில் வந்தோம்னா வந்து இங்கால இந்த பொருட்களும் பலசரக்கு பொருட்களும் வச்சு வைக்கணும் இவ்வளோ தான் சந்தை ஆகலும் பெரிய அளவு கண்டு இல்லை ஒரு சிறிய ஒரு குறுகிய இருக்கலான் இருக்கு அதாவது இஞ்சால பக்கத்துலேயே ஒரு மில்லொன்று இருக்குது இதில் நீங்கள் தேவையான வந்து தூள்கள் வேண்டலாம் நல்லா இருக்கும் நாங்களும் இதெல்லாம் வந்து தூள் வேண்டாங்க இங்கே இதுக்கு வந்து நல்லா இருக்கும் அதோட இஞ்சால இந்த ரச்சி கடையில் இன்றைக்கு கூடுதலான ரச்சி கடையில் வந்து பூட்டி இருக்குது என்னென்னு தெரியல 1-2 கடையெல்லாம் திறந்துருக்கும் நீங்கள் சரியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை பக்கம் வந்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து நல்ல க்ரௌடாக ஒரு சந்தை என்றதை உணரக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன மாதிரி
என்ன மிச்ச கடையெல்லாம் பூட்டி கிடக்க நீங்கள் மட்டும் திறந்துக்கிறீங்க? வாங்க வேறு என்ன மிச்ச கடையெல்லாம் பூட்டிருக்கு, நீங்கள் மட்டும் திறந்துக்கிறீங்க? கடை ஓடிக்கிறாங்களா அவங்க வியாபாரம் குறைவு. நீங்கள் வியாபாரம் குறைவுனாலும் திறந்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமை தவிர இப்போ வந்தாலும் திறப்பீங்க. நாளைக்கு பருவம் அது போட்டு பருவத்துக்கு போட்டு வெள்ளிக்கிழமையும் போட்டு மறுபடி திறந்துருக்கு. இங்கே மாற்ற ஜீவன்டா இங்கே எங்கே வந்தாலும் குமாரன்ட்டு எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி சனி ஞாயிறில் வந்த கடை ஃபுல்லாக வந்து திறந்துருக்கும். இதால் நடக்கவே இல்லாத அளவுக்கு க்ரௌட் இருக்குது. மழமே இந்த பாதையால் போகவே இல்லாது. இன்றைக்கு ஏதோ பூட்டினபடியாக இவ்வளோ வரிச்சோடி போய் கிடக்கு. நீங்கள் குருநாள் மீன் சந்தையை மெயினாக பார்க்கணுமென்னா வந்து நல்ல ஒரு சனி ஞாயிறு வந்தீங்கன்னா வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இஞ்சால கரையில் எல்லாம் வச்சு இந்த பழங்கள் எல்லாம் வச்சு விற்கணும். ஓ கூடுதலாக இங்கால இருக்கிறார்கள் அந்த இறைச்சி கடல் உணவெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இந்த பழங்கள் எல்லாம் வந்து கஷ்டம் பண்ணபடியாக இங்கே பழக்கடைகள் எல்லாம் வந்து வெளி இடங்கள்லேருந்து வந்து போடுங்க வந்து வேறு நீங்கள் அதையும் போட்டிருக்கணும். புழுக்கொடியல், அன்னாசி, தர்பூசணி. மற்றது என்ன இங்கே சம்பவம் பண்ணால் நான் இதை அவதானிக்கிறேன். இதில் வந்து இந்த லொத்தர் மாதிரி ஒன்று போடுறவ இது இந்த விளக்கம் என்னென்னு தெரியலை. இப்போ நான் நினைக்கிறேன் காசு கட்டிட்டு குலுக்கி போடுவேன் போல இருக்குது. இது என்னென்னு தெரியுமா உனக்கு? காசு கட்டிட்டு குலுக்கி போடுவேன் போல இருக்குது. அதில் ஏதாவது இது கிடைச்சா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி கிழமை இங்கே செய்கிறவ போல் என்ன சீட்டு மாதிரி போடுறவ போல். இங்கால எல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இவ்வளோ தான் இதுக்கு பேர்றான் வந்து சின்ன கடைன்றது இவ்வளோ தான். இதை சுற்றி இதுக்கு அங்கால இல்லை. இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தானே அந்தளவு இடத்துக்குள்ளே வர்ற சந்தை தொகுதி தான் வந்து சின்ன கடை. இவ்வளோ போகுது தான். இப்போ இதால் போனோம்னா வந்து நாங்கள் அங்கால அந்த வீதிக்கு வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் யோசிப்பீங்க வந்து நாங்கள் சொல்லேக்க இல்லையாண்டு. இதில் வேறுங்க சின்ன கடை பொதுச்சந்தை தொகுதி பொதுச்சந்தை. ஆமாம்மா கடும் வெயிலாக இருக்கு. நாங்கள் இன்றைக்கு வந்த நேரம் நல்ல ஒரு கலகலப்பாக இருக்கு கொண்டு பார்த்தா இன்றைக்கு தான் வெறிச்சோடி போயிருக்கு. ஏன்னா இந்த விரதம் கொண்டு போகுது. பெரிய வியாழன் இன்னொரு ஞாயிறு அன்று தான் சந்தைக்கு வரும். வந்தால் நண்டு வீட்டு ஞாயிறு எல்லா மச்சமும் காட்சி நண்டு இறால் கனவா மீன் இறைச்சி. ஆனால் அந்த விலையாக இருக்கும். விலை குறைவாக சாப்பிட விரும்புகிறார்கள். இதில் சாப்பிட முடிச்சிங்கன்னா உங்களுக்கு விலை குறைவாக இருக்கும்.